ஆல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன திரை விமர்சனம் பார்க்க போகிறோம்னா 10 ஹவர்ஸ். அது நாங்கள் 10 ஹவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சிபிராஜ் வந்து நடிச்சிருக்காரு. 10 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய கதையை தான் இந்த 10 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் வந்து டைட்டில் வச்சுருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிபிராஜ், கஜராஜ், ஜீவா ரவி, ராஜ் ஐயப்பா, முருகதாஸ், திலீபன், உதயா, தங்கதுரை, சரவணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் பட்டாலுமே இந்த 10 ஹவர்ஸ் படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இளையராஜா கலைய பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா கலைய பெருமாள் 10 ஹவர்ஸ் படத்தினுடைய இயக்குனர், ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா திவான் ஸ்டுடியோ, அவங்க தான் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 10 ஹவர்ஸ் படத்தை வந்து பார்த்திங்கன்னா சிபிராஜ் வந்து ஒரு போலீஸ், அதாவது ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதாவது கள்ளக்குறிச்சி அருகே இளம்பெண் ஒருவர் காணாமல் போவதாக அவரது குடும்பத்தார் போலீஸில் வந்து புகார் அளிப்பாங்க. அந்த புகாரின் பேரில் விசாரணையை தொடங்கும் சிபிராஜ் அவர்கள், அதாவது இன்ஸ்பெக்டர் சிபிராஜ், அந்த பெண் கடத்தப்பட்டிருப்பதை கண்டுபிடித்ததோடு அப்பெண்ணை மீட்பதற்காக முயற்சியில் இறங்குவார். அப்போது சென்னையிலிருந்து கோவை நோக்கி செல்லும் தனியார் பேருந்து ஒன்றில் பெண் ஒருவர் தாக்கப்படுவதாகவும் அந்த பேருந்து கள்ளக்குறிச்சி அருகே சென்று கொண்டிருப்பதாகவும் போலீஸிற்கு தகவல் வருகிறது. இதனால் அந்த பேருந்தை தடுத்து நிறுத்தி போலீஸ் சோதனை செய்யும் போது புகார் அளித்த இளைஞர் அதே பேருந்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த 10 ஹவர்ஸ் படத்துடைய ஒரு ஷார்ட்டான ஒரு கதை. அதே போல் வந்து பார்த்தோன்னா இப்போது இந்த சிபிராஜ் வந்து அந்த கொலை நடந்த பெண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பான ஒரு கதையில் பெண் கடத்தல் மற்றும் பேருந்தில் இளைஞர் கொலை என 2 கொலையும் 10 மணி நேரத்தில் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ப்ரெஷரும் வந்து ஏற்படுது. போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கும் சிபிராஜ் அவர்கள் இந்த சுவாரஸ்யமான கதையில் இந்த 2 கொலையும் செய்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணி நேரத்தில் கண்டுபிடித்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர விறுவிறுப்பாக இளையராஜா கலைய பெருமாள் இந்த படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் எடுத்துகிட்டு வந்து போயிருக்காரு. சிபிராஜ் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா போலீஸாகவும் ஒரு சில படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்தோங்க அப்படின்னா அதே போல் தான் இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து உடம்புலாம் கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காரு. இந்த துப்பறியும் காட்சிகள் அப்படின்ற பல காட்சிகள் வந்து ரொம்பவும் விறுவிறுப்பாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு இயக்குனர். அதே போல் இந்த படத்தில் மருத்துவராக நடித்திருக்கும் ஜீவா ரவி, அதே போல் இந்த பேருந்தில் கொலை செய்யப்பட்டிருப்பார் அவர் வந்து ராஜ் ஐயப்பன், முருகதாஸ், திலீபன் என அனைவரும் சம மாதம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. கதை முழுவதும் வந்து பார்த்தாங்க அப்படின்னா இரவில் நடப்பது மட்டும்தான். அதே போல் இந்த படத்தில் ஹீரோயினே இந்த படத்தில் வந்து கிடையாது. இந்த படத்தில் ஹீரோயினே வந்து கிடையாது. அது மாதிரி வந்து ஹீரோயின் இல்லாத ஒரு குறைய சிபிராஜ் அவர்கள் வந்து இந்த 10 மணி நேரத்தில் விறுவிறுப்பாக வந்து பயங்கரமாக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பார். அதே போல் இசையமைப்பாளர் KS சுந்தரமூர்த்தியன் அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து மியூசிக் வந்து போட்டிருக்காரு. அதே போல் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து அவ்வளோ அருமையாக வந்து இருக்கும். அதே போல் கேமராமேன் வேறு லெவலில் வந்து கேமராமேன் வந்து பண்ணியிருக்காரு. அந்த நைட் விஷுவல்லாம் பார்த்தோன்னா ஒரு சின்ன கிரைன்ஸ் கூட இல்லாமல் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து கேமராமேன் வந்து கேமரா விஷுவல்லாம் வந்து காட்டியிருக்காரு. படம் தொடங்கிய முதல் வந்து பார்த்தாங்க அப்படின்னா பயங்கரமான விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா 2 மணி நேரம் தான் இந்த படத்தினுடைய கதை. அந்த அளவுக்கு வந்து செம விறுவிறுப்பாக வந்து இயக்குனர் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் மாதிரியே, அப்படியே க்ரைம் த்ரில்லர் படம் மாதிரிலாம் இல்லை, இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் தான். இப்போ கடைசியாக கிளைமேக்ஸில் அந்த பொண்ணும் அந்த பையனும் எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ட்விஸ்டோடய இந்த படம் இருக்குது. உங்கள் கருத்துக்களை நீங்கள் படம் பார்த்துட்டு கீழே, அதாவது ஆல் சினிமா நேயர்கள் அவர்கள் வந்து கீழே பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.